திருச்சிற்றம்பலம். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகா மணியின் அன்பு வணக்கம். சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் திருஞான சம்பந்தர். சோழவள நாட்டில் மிகுந்த வளம் செழிந்த நாடாக இருப்பது சீர்காழிப்பதி. இங்கு அவதரித்தவர்தான் திருஞான சம்பந்தர். வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்தழுத என்கின்ற வகையில் திருஞான சம்பந்தர் அவதாரத்தை மிக அற்புதமாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். வேத நெறி தழைத்து ஓங்குவதற்கு இவருடைய அவதாரமானது துணை புரிகிறது. பொதுவாக இவர் அவதரித்த காலம் அப்படின்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். திருநீற்றினை அணிந்து கொண்டு வந்தாலோ அல்லது திருநீற்றினை அவர் அணிந்திருக்கிறார் என்று கேட்டாலோ கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு இருண்ட காலத்தில் திருநீற்றினை அணிவதை பாவமாக எண்ணிய ஒரு காலத்தில் அதனையெல்லாம் நீக்கும் பொருட்டு சைவ சமயமானது விளங்கி ஒளிரும் பொருட்டு தோன்றியவர்தான் திருஞான சம்பந்தர். பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். பொதுவாக பூதகணங்கள் அப்படின்னா சிவகணங்கள் என்று சொல்வோம். ஆனால் இங்கு உலக உயிர்களையும் அது குறிக்கிறது. உலக உயிர்களை எல்லாம் உய்விக்கும் பொருட்டு இவருடைய அவதாரமானது இருக்கிறது என்பதை மிக அழகாக இங்கு குறிப்பிடுகிறார். புனிதவாய் மலர்ந்து அழுத, மலர்ந்து அழுத, அழுகின்ற பொழுது வாய் மலருமா? அழுகையில ரெண்டு வகை அழுகை உண்டு. ஒன்று தனக்காக அழுவது, இன்னொன்று பிறருக்காக அழுவது. ஞான சம்பந்தர் தனக்காக அழவில்லை, பிறருக்காக அழுதார். தனக்காக அழுதால்தான் அழுகின்ற பொழுது வாயானது குவியும். பிறரினுடைய நலனுக்காக அழுகின்ற பொழுது வாயானது மலரும். அதனால் தான் புனிதவாய் மலர்ந்தழுத என்று குறிப்பிடுகிறார். இப்படி சைவ சமயத்தை மீட்டெடுப்பதற்காக தோன்றியவர்தான் திருஞான சம்பந்தர். இவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் அற்புதமாக பிள்ளையாராக அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். இவர் பிறந்த பொழுது அந்த நாடே விழாக்கோலம் பூண்டது. 16 வகை ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற 16 வகை சடங்குகளும் நெய்யாடல் விழாவும் மிக அற்புதமாக இவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு செய்யப்படுகிறது. பிறந்த தினம் முதல் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைக்கு 3 வயதாகிவிட்டது. சிவபாத இருதயர் குளிக்கலாம் என்று குளக்கரைக்கு செல்கின்ற பொழுது நானும் வருவேன் என்று அந்த இடத்திலே அடம்பிடித்து நிற்கிறது அந்த பிள்ளையார். உடனே அவர், உன்னுடைய எண்ணம் இதுவாகத்தான் இருக்குமாயின் என்னோடு வா என்று அழைத்து சென்று விடுகிறார். அங்கு குளக்கரையிலே அந்த குழந்தையை அமர வைத்து விட்டு தந்தை உள்ளே இறங்கி நீரிலே மூழ்குகிறார். இதை பார்த்த குழந்தை தந்தை நீரிலே மூழ்கிய பிறகு அருகில் யாரும் இல்லாததை கண்டு அழ ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தமானது குளத்திலே மூழ்கி இருக்கின்ற தந்தையான சிவபாத இருதயருக்கு கேட்கவில்லை. சீர்காழிப்பதியில் கோவில் கொண்டுள்ள தோணிபுரத்து நாதனுக்கு கேட்டுவிட்டது. உடனே அவர் உமையம்மையோடு அந்த இடத்திலே எழுந்தருளுகிறார். உமையம்மையிடம், உன்னுடைய திருமுலை பாலிலிருந்து பொற்கிண்ணத்தில் பாலமுதம் எடுத்து இந்த குழந்தைக்கு தா என்று சொன்னதும் அப்படியே உமையம்மையும் அந்த பாலோடு ஞானத்தையும் கலந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுகிறார். அந்த குழந்தையும் அந்த பாலை குடிக்கிறது. பாலை குடித்து விட்ட சூழலில் இவருடைய தந்தை எழுந்து வருகிறார். வந்து பார்த்த அவருக்கு அதிர்ச்சி. குழந்தையினுடைய வாயிலே பாலானது அப்படியே இருக்கிறது. யார் அளித்த பால் அடி சிலை உண்டா என்று கேட்கிறார். அதன் பிறகு யார் கொடுத்த எச்சில் பாலை நீ உண்டாய் என்று கூறி அருகில் இருக்கின்ற கோலை எடுத்து அடிக்கலாம் என்று ஓங்குகின்ற பொழுது பாலை குடித்த மாத்திரத்தில் ஞானம் பெற்ற குழந்தை அல்லவா அது? தன்னுடைய வயிற்று பசிக்காகவா அழுதது? இல்லை, சமய பசிக்காக அழுந்த குழந்தை அல்லவா பிள்ளையார். உடனே அந்த இடத்தில் ஞானம் பெற்று திருஞான சம்பந்தராக தோன்றி பாலை கொடுத்தது யார் என்று அற்புதமாக ஒரு பதிகம் பாடுகிறார். தோடுடைய செவியன் விடையேறி தூவென் மதிசூடி அப்படின்னு ஒரு பதிகம் பாடுகிறார் மிக அற்புதமாக. தோடுடைய, முதலில் குழந்தை தாயைத்தான் அடையாளம் காணும். அதன் பிறகு தாய் இவர்தான் உன்னுடைய தந்தை என்று அடையாளம் காட்டுவார்.
அப்படி இந்த குழந்தையும் முதலில் தாயை அடையாளம் காட்டுகிறது. அர்த்தநாரீஸ்வரராக அங்கு எழுந்தருளிய இறைவனையும் உமையம்மையையும் தோடு அணிந்த செவியன் என்று முதலில் தாயை அடையாளம் காட்டி அதன் பிறகு தந்தையை அடையாளம் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இவன் என்றே என்று கூறுகிறது. இவன்தான் எனக்கு பாலமுதம் அளித்தது என்று குறிப்பிடுகிறது. பொதுவாக அருகில் ஒருவர் இருந்தால்தான் இவன் என்று நாம் சொல்லுவோம். இவனென்றே என்று அந்த குழந்தை கூறுவதை வைத்து பார்த்தால் இறைவன் அங்குதான் நின்று கொண்டிருக்கிறார் என்று பொருள் தருகிறது. ஆனால் அங்கு இருக்கின்ற இறைவன் சிவபாத இருதயர் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரிந்தது. அதனால் தான் எனக்கு பாலமுதம் கொடுத்தவர் இவர்தான் என்று அந்த குழந்தை அற்புதமாக காட்டி நிற்கிறது. இப்படி 3 வயதில் அந்த குழந்தை அழுததற்காக பாலமுதம் கொடுத்த இறைவன் ஒவ்வொரு காலத்திலும் அந்த குழந்தைக்கு தேவையானதை அந்த குழந்தை கேட்காமலேயே கொடுக்கிறார். பொற்றாலம் அளிக்கிறார், முத்து சிவிகை கொடுத்தார், முத்து பந்தர் கொடுத்தார், உளவாக்கிழி அளித்தார், படிக்காசு அளித்தார். பல்வேறு அற்புதங்களை திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்து 16 வயதில் இறைவன் உமையம்மையால் திருவெண்ணீரு பெற்று முக்தியை அடைகிறார். இப்படி அவருடைய அவதாரமானது ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இவர் பாடிய பதிகம் ஒவ்வொன்றும் முத்திரையாகவே பதிந்திருக்கிறது. இவருடைய பதிகத்தில் 8ஆவதாக அமைந்திருக்கின்ற பதிகமானது ராவணனை பற்றி பேசுவதாகவும், 9வது பதிகமானது பிரம்மனும் திருமாலும் காண இயலாத சிவபெருமானினுடைய பெருமையை பறைசாற்றுவதாகவும், 10ஆவதாக அமைந்திருக்கின்ற பதிகமானது சைவத்தை விட்டு வேறு மதத்தை பின்பற்றினால் எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை குறிப்பிடும் விதமாக இருக்கிறது. 11வது பதிகம் நிறைவு பதிகமானது திருக்கடைக்காப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பதிகத்தை படிப்பதால் என்ன பலன் ஏற்படும் என்பதை இந்த நிறைவு பதிகமானது மிக அற்புதமாக பொதிந்து வைத்துள்ளது. திருஞான சம்பந்தரினுடைய பதிகத்திற்கு மட்டும்தான் திருக்கடைக்காப்பு என்கின்ற பெயர் உண்டு. கடைக்காப்பு அப்படின்னா ஆன்மாக்களை பிறவி பிணியிலிருந்தும் மும்மலங்களிலிருந்தும் கடை தேற்றுவது என்று பொருள்படும். அப்படி திருஞான சம்பந்தரினுடைய ஒவ்வொரு பதிகமும் கடை தேற்றுவதாகவே அமைந்திருக்கிறது. இப்படி 3 வயதில் திருப்பதிகம் பாட ஆரம்பித்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய தந்தையின் தோளிலே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று திருநாமம் பாடுகிறார். அப்படி இறைவனை வழிபடுகின்ற பொழுது திருக்கோலக்கா திருத்தலத்திற்கு செல்கிறார். அங்கு திருஞான சம்பந்தர் கைகளால் தாளமிட்டு பாடி குழந்தையின் கையானது சிவந்து போய்விட்டது. அதை பார்த்த இறைவனுக்கு அந்த குழந்தைக்கு பொன் தாளம் அளிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றி ஒரு பொற்றாளத்தை அளிக்கிறார். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியா திருஞான சம்பந்தருக்கு இறைவன் அளித்த அந்த பொன் தாளத்தில் இப்பொழுது ஓசை எழவில்லை. அதற்கு ஓசை கொடுக்கணும். உமையம்மை பார்க்கிறாள். அந்த தாளத்திற்கு ஓசை கொடுக்கிறார். அந்த திருத்தலமானது தாளமுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இறைவனுக்கு சப்தபுரீஷர் என்ற பெயரும், அந்த பொன் தாளத்திற்கு ஓசை கொடுத்த உமையம்மைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. இப்படி 3 வயதிலே பொன்தாளம் பெறுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் செல்கிறார். ஒவ்வொரு அடியவரையும் காண்கிறார். திருநீலநக்க நாயனார், திருநாவுக்கரசர், சிறு தொண்டர், முருகநாயனார், இப்படி ஒவ்வொரு அடியவரையும் அவர் சந்திக்கிறார். பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அரவம் தீண்டி இறந்த வணிகனுக்கு உயிர் பெற செய்து சடையாய் எனுமால் சரணி எனுமால் என்ற பதிகம் பாடி உயிர் தர செய்கிறார். மழவன் மகளுக்கு முயலகன் நோயானது தாக்க அந்த நோயிலிருந்து அந்த மகளை விடுவிக்கிறார். அதன் பிறகு திருமயிலாப்பூருக்கு வருகின்ற அவர் அரவம் தீண்டி இறந்த பூம்பாவையை, சாம்பலுமாக எலும்புமாக இருக்கின்ற அந்த பூம்பாவையை மட்டிட்ட புன்னை என்கின்ற பதிகம் பாடி உயிர் தெழச் செய்கிறார். அப்படி உயிர் தெழுந்த பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவருடைய தந்தைக்கு நீண்ட நாள் ஆசை.
அப்படி அந்த ஆசை நிறைவேறாமல் அந்த மகள் இறந்து போக அந்த சாம்பலை அப்படியே பாதுகாத்து வைத்திருந்தார். திருஞான சம்பந்தரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது மட்டிட்ட புன்னை என்று பதிகம் பாடி 10வது பதிகம் பாடுகின்ற பொழுது அந்த பெண் மிகவும் பொலிவு பெற்று எழுந்து நிற்கிறாள். அதை பார்த்த அவருடைய தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திருஞான சம்பந்தரிடம் அந்த பெண்ணை ஒப்படைத்துவிட்டு நீங்கள்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார். அதை கேட்ட திருஞான சம்பந்தர், முன்பு பிறந்த உங்களுடைய பெண் அரவம் தீண்டி இறந்து விட்டாள். இப்பொழுது எழுந்து நிற்கின்ற இந்த பெண் என்னால் உயிர் பெற்றவள். அதனால் இந்த பெண்ணுக்கு நான் தந்தை முறை, எப்படி இவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்துகிறார். ஆண் பனையை பெண் பனையாக மாற்றுகிறார். அனல்வாதம் புனல்வாதம் செய்து அமணர்களை கழுவேற்றுகிறார். இப்படி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இறைவனை வழிபடுகின்ற அவருக்கு நிழல் தர வேண்டி முத்துப்பந்தரை அமைக்கிறார் சிவபெருமான். குழந்தையை அவருடைய தந்தை தான் சுமந்து செல்கிறார். பிறகு அந்த குழந்தை நடந்தே செல்கிறது. நடந்து செல்கின்ற பொழுது குழந்தைக்கு கால் வலிக்குமே என்று முத்து சிவிகையை வழங்குகிறார். இப்படி அந்த குழந்தை கேட்காமலேயே அனைத்தையும் கொடுத்து கொண்டே வருகிறார். திருஞான சம்பந்தருக்கு 16 வயதாகிவிட்டது. திருமண ஏற்பாடானது நிகழ்கிறது. நம்பாண்டார் நம்பி என்பவர் தன்னுடைய மகளை இவருக்கு நீர் வார்த்து தருகிறார். மகளை வலப்புறத்திலே நிறுத்துகிறார். இப்படி திருமண ஏற்பாடானது நிகழ்கின்ற பொழுது இறைவனினுடைய திருவடியை இந்த திருமண நாளின் பரிசாக தன்னுடைய மனைவிக்கு தர வேண்டும் என்று திருஞான சம்பந்தருக்கு விருப்பம். உடனே இறைவனை வேண்டி இறைவனினுடைய திருவடி நிழலை அடைய வேண்டி அவர் விண்ணப்பம் செய்கிறார். உடனே அங்கு சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி அளித்து அந்த ஜோதியிலே ஒரு வாயிலும் தோன்றி அங்கு அந்த திருமணத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் முக்தி பேற்றினை வழங்க வேண்டி அந்த ஜோதியிலே புகுந்து வருமாறு இறைவன் பணிக்க அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நாயன்மாரும் அந்த ஜோதியிலே நுழைகின்றனர். திருநீலநக்க நாயனார் திருமணத்திற்கு அந்த வேள்வியிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றார். அவர் அந்த ஜோதியிலே எழுந்தருளுகிறார். அதை போல ஒவ்வொரு நாயன்மாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், சிவபாத இருதயர் ஒவ்வொருவரும் அந்த தீயிலே முழுகி வெளியில் வந்து இறைவனினுடைய திருவடி பேற்றினை அடைகின்றனர். அடியவர்கள் மட்டுமல்ல, அந்த திருமணத்திலே பல்லக்கு தூக்கியவர்கள், அந்த திருமணத்திற்கான ஏற்பாடு செய்தவர்கள் அனைவருக்கும் அந்த முக்தி பேரானது கிடைக்கிறது. நிறைவிலே திருஞான சம்பந்தரும் தன்னுடைய மனைவியின் கரம் பற்றி அந்த ஜோதியிலே புகுந்து இறைவனினுடைய திருவடியை பெறுகிறார். இந்த திருவடியில் புக முடியாத அடியவர்கள், வெளியிலே நிற்பவர்கள் எல்லாம் இந்த காட்சியை கண்டு அதிசயித்து போனார்கள். இப்படி 3 வயதில் பாலமுதம் கொடுத்து 16 வயதில் உமையம்மை கையால் வெண் திருநீரினை பெற்று முக்தியை பெற்றவர் திருஞான சம்பந்தர். பொதுவாக வெண் திருநீரு அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. கூன் பாண்டியனினுடைய அந்த கூனை சரி செய்து நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியது திருஞான சம்பந்தர் தான். மந்திரமாவது நீரு என்று திருநீற்றினுடைய பெருமையை விளக்கக்கூடிய திருநீற்று பதிகம் பாடி அவரை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி சைவம் பாண்டிய நாடு முழுவதும் தழைத்தோங்க செய்தவர் திருஞான சம்பந்தர். இப்படி வெண் திருநீரானது பல்வேறு நலன்களையும் தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்ற சூழலில் உமையம்மை கரங்களால் வெண் திருநீரு பெற்றால் அது எப்பேற்பட்ட பேற்றினை வழங்கும். அப்படி உமையம்மையால் வெண் திருநீரு பெற்றவர் திருஞான சம்பந்தர். மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.